ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அன்பர்கள் அனைவருக்கும் அநேக வணக்கங்கள். நிகழ்ந்து கொண்டிருக்கும் குரோதி வருடத்தில் கோச்சார அடிப்படையில் கிரகங்களின் பயிற்சியில் முதல்ல வர்றது இந்த குரு பயிற்சி. மிகப்பெரிய கிரகங்களான சனி, ராகு, கேது, குரு, இந்த 3 கிரகங்கள் தான் வருட கோச்சார பயிற்சியாக நம்ம பார்க்குறோம். அதில் இந்த வருஷத்தில் முதலாவதாக வருவது குரு பயிற்சி. இந்த வருஷத்தில் குரு மட்டும் இந்த வருஷத்தில் பயிற்சி ஆகிறாரு. அவர் காலபுருஷ தத்துவத்தில் முதலாவது ராசியான மேச ராசியில் இருந்து 2வது ராசியான ரிஷப ராசிக்கு வராரு. மேச ராசி கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலேருந்து ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 1/5/2024 புதன்கிழமை அன்று சித்திரை மாதம் 18ஆம் தேதி மாலை 5:21 மணி அளவில் மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த பயிற்சியின் மூலமாக எந்தெந்த ராசிக்கு எப்படியான பலன்களை கொடுக்க போகிறாங்க, எந்தெந்த ராசிக்கு மத்தியம பலன்களை கொடுக்க போகிறாங்க, எந்த ராசி பரிகாரம் பண்ணி நல்ல விஷயங்களை நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமா 3 செக்மெண்ட்டாக இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த ரிஷப குரு பயிற்சியில் சொல்லப்படுகிற ராசிகள் அந்தந்த ராசி மற்றும் லக்கணத்துக்கு இந்த பலன்கள் பொதுவாக அமையும். இது பார்த்திங்கன்னா கோச்சாரப்படி ஒரு 25% தான் இந்த பலன்கள் நமக்கு ஒத்துப்போகும். மற்றபடி ஜாதக ரீதியாக அவரவர்கள் தசாபுத்தி எப்படி இருக்குதோ அது மாதிரி தான் மற்ற விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத இங்கே தெளிவாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கேன். இது போன்ற வீடியோக்களை இந்த தொடர்ந்து எல்லா ராசிகளுக்கும் உள்ள வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம இந்த சேனலில் பதிவு பண்ணுவோம். அதுக்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ங்கிற பட்டனை அமைக்கிங்கன்னா ஆளுங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை அமைக்கி தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி, துலாம் லக்கணம். இந்த துலாம் ராசி, துலாம் லக்கணம் ரெண்டுக்கும் நம்ம இப்போ சொல்ல போகிற பலன்கள் பொதுவாக பொருந்தும். காலபுருஷ தத்துவத்தில் 7வது ராசியான துலாம் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இந்த குரு பயிற்சி ஆகிறாரு. அந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற குரு தன்னுடைய விசேஷ பார்வைகளான 5, 7, 9 ஆகிய பார்வைகள் மூலமாக இந்த துலாம் ராசிக்கு 2ஆம் வீடு, 4ஆம் வீடு, 12ஆம் வீடு இந்த 3 வீட்டை பார்க்குறாங்க. இந்த பார்வையினால் இந்த துலாம் ராசிக்கு என்ன விதமான பலன்கள் வரப்போகுது அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம். இந்த அஷ்டம குரு அப்படிங்கிறது குரு இந்த துலாம் ராசிக்கு 3க்கும் 6க்கும் அதிபதியாக உள்ளவர். இந்த 3க்கும் 6 அப்படிங்கிறது மறைவு ஸ்தானத்தில் உள்ளது. இந்த மறைவு ஸ்தானம் மறைந்தவன் கிட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் யாகயோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்து இந்த மறைவு ஸ்தானத்தில் உள்ளவரை 8ல் போய் மறைகிறது ஒரு வகையில் நல்லது தான். ஆனால் இந்த அட்டம குரு உடம்புக்கு சில வகையான ஒரு பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த அட்டம குருவினால் இந்த துலாம் ராசிக்காரர்கள் வெளி மாநிலங்கள், வெளி ஊர்களுக்கு போய் வேலை பார்க்குறதுக்கான ஒரு யோகமும் வரக்கூடும். இந்த குரு துலாம் ராசிக்கு தன்னுடைய 9ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்குறதுனால தாயாருக்கு உடல்நிலை சீராகும். இதுவரைக்கும் தாயாருக்கு வந்த பிணிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதே நேரத்தில் இந்த துலாம் ராசிக்காரர்கள், துலாம் லக்கணக்காரர்கள் அண்ணன் தம்பிங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணும். வாய் தொடுக்கா பேசாமல் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத யோசித்து பேசணும், இல்லாட்டி பிரச்சனை ஆகி போயிடும். அது மாதிரி யாருக்கும் வாக்கு கொடுக்க வேணாம். நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கு நாளைக்கு நமக்கே பிரச்சனையாக வரலாம். அதே மாதிரி இந்த துலாம் ராசி, துலாம் லக்கணக்காரங்களுக்கு குடும்பத்தில் நிலை வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையும். கணவன் மனைவி கூட ஒரு அந்யோன்யம் ஏற்படும். அதே மாதிரி புதிய வேலைவாய்ப்புக்காக இடமாற்றம் உண்டு. புதிய வேலைவாய்ப்பும் ஏற்படும். இடமாற்றத்துக்கும் அதன் மூலயமாக வேலைவாய்ப்புக்காக இடமாற்றம் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதே நேரத்தில் அதுபோல் இந்த துலாம் ராசி, துலாம் லக்கணக்காரங்களுக்கு கொஞ்சம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதனால் கொஞ்சம் சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருக்கணும்.
இன்னொன்று முக்கியமான விஷயம், வண்டி வாகனங்களில் போகும் பொழுது இந்த கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் ஓட்டணும். நம்ம கவனமாக ஓட்டினாலும் எதிர்த்தாப்புல வர்றவங்க அஜாக்கிரதையாக வருவாங்க. அதனால் இழப்பு நமக்கு தான் ஏற்படும். அதுபோல் மேற்கொண்டு என்னென்னா, இந்த ராசிக்கு 12ஆம் வீட்டை குரு பார்க்குறதுனால செலவுகள் ஏற்படும். அதை சுப செலவுகளாக மாற்றிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. சுப செலவுகள் ஏற்படும்போது விரய செலவுகள் வருங்கிறதுல வருமானம் கண்டிப்பாக வரும். வேலை வாய்ப்புகள் மூலமாக புதிய வேலை வாய்ப்புகள் வெளிமாநிலத்திலையோ அல்லது அயல்நாட்டிலையோ அல்லது நம்ம இருக்கிற இடத்த விட்டு வெளியில் போய் வேலை பார்க்குறதுக்காக ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இந்த துலாம் ராசிக்காரர்கள் பரிகாரமாக வந்து கொண்டக்கடலை மாலையாக குரு பகவானுக்கு சாத்தலாம். திட்டையில் உள்ள குரு பகவானை போய் நேரம் கிடைக்கும்போது போய் வேண்டிக்கிட்டு வந்துடலாம். இதன் மூலமாக தங்களுக்கு வர வேண்டிய கொஞ்சம் அசுப பலன்களை குறைச்சி கொஞ்சம் அதை சுப பலன்களாக மாற்றிக்கலாம். இதன் மூலமாக இந்த துலாம் ராசிக்காரர்கள் கொஞ்சம் சில கவனமாக இருக்கணும். இப்போ அஸ்தம குரு அப்படிங்கிறதுனாலையும் இந்த 12ஆம் இடத்துல வந்து இந்த குரு பார்க்குறதுனாலையும் இந்த குரு பெயர்ச்சி இந்த துலாம் ராசி துலாம் லக்கணக்காரங்களுக்கு ஒரு மத்தியம பலன்களை தான் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கில் இவங்களுக்கு நாம் கொடுக்குற மதிப்பெண் 50. அதனால் இந்த துலாம் ராசிக்காரர்கள் கொஞ்சம் எதெல்லாம் கவனமாக இருக்கணுமோ அதெல்லாம் கவனமாக இருங்க. சகோதரிகள்கிட்டையும் வாகனங்களில் ஓட்டும் பொழுதும் அது மாதிரி வாக்குகள் கொடுக்கும்போதும் கொஞ்சம் கவனமாக இருந்து இறை அருளை பெற்று இறைவனை வழிபட்டு இறையருளை பெற்று வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேற நாம் வேண்டிக்கிறோம். நன்றி, வணக்கம். இதுபோல் அடுத்தடுத்து வீடியோக்கள் வரல என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆளுங்கிற பெல் பட்டனை அமைக்கிங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.